இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 24, 2023, 24/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:20 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி. சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம், பிரதோஷம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தாரின் பேச்சுக்களில் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையில், ராசிக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால சற்று பதட்டம் அல்லது முன்கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்று கெடுபலன்கள் கிடையாது. சுயமுயற்சியின் மூலமாக உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி கராராக பேசுவீங்க. அதனால் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் அதிகாரமாகவும் பேசுவீங்க. இதனால் சற்று மனக்குழப்பம், அது அதிக அளவில் மனக்குழப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டம் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தேவையில்லாத மன வருத்தத்தை அடைவார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய அந்த கட் அண்ட் ரைட்டான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். முடிந்தவரை வார்த்தைகளில் இனிமை கூட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தன வரவு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று கடுமையான வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய கஸ்டமர்ஸை கொஞ்சம் சங்கடப்படுத்துவீங்க. கஸ்டமர்ஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு போவாங்க. சார், எப்போவுமே ரெகுலராக வர எங்கிட்டயே இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. நிதானமாக பேசுவது நல்லது. நட்பு வட்டத்திடம் அன்பு பாராட்டுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பு பாராட்டுவார்கள். ஆனால் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று குடும்பத்தாரிடமும் சற்று நிதானத்துடன் செயல்படுவீர்கள். அதனால் குடும்பத்தார் அன்பு பாராட்டுவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நேர்மைக்கு புறம்பாக இருக்காது. கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. உண்மையை மட்டும் பேசுவீங்க. என்றைக்குமே யதார்த்தவாதி பொதுஜன விரோதின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நிதானமாக பேசுவது நல்லது. ஆனால் நியாயமான வார்த்தைகளை பேசும்பொழுது, உண்மையை மட்டும் பேசும்பொழுது சற்று உண்மையுடன் சேர்ந்த ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுவது எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் உச்ச பலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்தார்னா ஒரு உச்ச பலத்தை அடைகிறாரு. அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை பயம், எதற்கு எடுத்தாலும் பயம். நம்ம எதிர்காலத்தை பற்றின பயம், இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின பயம், கடன் சார்ந்த பயம், இப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னையிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண போகிறேன், புது உத்தியோகத்தோடு சேர போகிறேன், இப்படி ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறேங்கிற ஒரு மனோதைரியத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். உங்களின் செயல்பாடுகளைக் கண்டு உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நன்மைகள் அதிகரிக்கும். சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய எம்ப்ளாயீஸ், உங்களுடைய மேலதிகாரிகள், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் அவர்களிடம் அன்பு பாராட்டி செயல்படுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக வண்டி வாங்குவாங்க. சிலருக்கு இருக்கிற வண்டியை ரிப்பேருக்கு கொடுத்து இந்த ரிப்பேர் ஆன வண்டி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என்ன, கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாராகணும். உடம்பு அசதியை காணாமல் வேலை செய்யணும். சில சமயம் செய்யக்கூடிய வேலைகளில் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு காத்துருக்கு. நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் நிதானமாக கேஷுவலாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த அளவுக்கு கேஷுவலாக இருக்க முடியாது. உங்களுடைய முழு திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களின் மீது சொல்லப்படுகின்ற அபவாத குற்றச்சாட்டுகளுக்கு சற்று முன்கோபத்துடன் பேசினாலும் அன்பு பாராட்டி பேசுவீர்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாதானப்படுத்திக்கிட்டு அவருக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க. இதனால் உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் விலகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்னும் 4 நாள் தான். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற, தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற, அனுகூல பலன்கள் அமைகின்ற, குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை மற்றும் உறவினர்கள், உடன் பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். எதனால் செலவுகள்? உங்களுடைய தாயாருக்கு உண்டான செலவுகள், உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளுக்கு உண்டான செலவுகள், வாழ்க்கை துணையின் அறிவு திறமைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவுகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக செலவுகள். மொத்தத்தில் இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் கரையும். பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம், நேர விரயம், எண்ண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைப்பதற்கோ அல்லது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை வச்சு கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான கடன் வாங்கிறதுக்கு இப்போ கடன் அடைச்சாதான் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சில பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கடன் அடைக்கிறது உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். நன்மைகள் ஏற்படும். வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஒன்றா உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது தாயாரின் தேவைக்காக, அத்தியாவசிய பொருட்களின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில், செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பண்ணக்கூடிய செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியாக சில முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதை பண்ணுறதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இன்னைக்கு பண்ற செலவுனால உங்களுக்கு லாபம் கிடையாது, ஆனால் உங்க சகோதர சகோதரிகள் மேன்மை அடைவார்கள். அவர்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் அல்லது மேல் படிப்பு போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகை வாங்குவது அல்லது எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு முடிவெடுத்து அதன் மூலமாக இந்த செலவுகள் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மூத்த சகோதரருக்கு பண்ணா கூட அதுவும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்ன, உங்களுடைய மனைவியே அல்லது உங்களுடைய கணவரே அந்த உதவியை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பாரு. கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பங்காளிகள் செயல்படுவார்கள். அதனால சொத்து பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கிறதுல நீங்க முன்னோடியே செயல்படுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். எதிரிகளின் தொல்லையை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அதில் வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி திடீர் யோகத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். லாபங்கள் பெருகும். செல்வாக்கு அதிகரிக்கும். லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துடைய ஓனரோ இல்லை இடத்தினுடைய அந்த கேர்டேக்கரோ உங்கள் பேரில் ஏதாவது காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது கேஸ் போட்டிருந்தாருன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். பணபலம் அதிகரிக்கும். நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் காலி பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அதற்குண்டான பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேண்டாம். ஆனாலுமே நிதானத்துடன் செயல்படுங்கள். அடுத்தவர்களின் வீக்னஸை கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பேசாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் இனிமையான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் எதிர்மறை எண்ணங்களை தவிடுபொடியாக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு அவங்கள மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு வீடு மாற்றணுமா இல்லை வீடு வாங்கணுமா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக எடுத்தீங்கன்னா நல்ல விஷயம் எடுப்படும். என்ன செலவாகும், செலவு ஜாஸ்தியாகும், ஆனாலுமே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக எடுத்த முடிவுகள் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷனுக்காக அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருக்கு, மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம் இது. சங்கடங்கள் சிக்கல்கள் தீருகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள்பட்ட பண வரவில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்யும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் எங்களுக்கு தான் வேலை இல்லையா, வீட்டோட வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு
வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால நிம்மதியாக பேச முடியல. அந்த சிரிப்பு சிரிச்சே பல நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை பல பேர் இப்போ நான் ஃபோனில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. உங்களுடைய சிரிப்பு மீண்டும் வருவதற்குண்டான நேரம் வந்துருக்கு. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான, காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நாள். நீங்கள் உத்தியோகத்தில் உங்கள் வேலையை யாராவது பறிச்சுக்கிட்டாங்க, அந்த வேலைக்கு உங்களுக்கு பதிலாக வேற யாரையோ எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் முட்டி மோதி அந்த வேலையை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது வேலைக்காக முயற்சி எடுத்து அது உங்களுக்கு வர வேண்டிய வேலை வந்திருக்கும். ஆனால் அது வேற ஒருத்தருக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது தள்ளி வச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்திடம் மோதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு, மனை, வண்டி, வாகன மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள், குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான தொழில் பண்ணுறீங்க, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன், வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற தொழிலதிபர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு தொழிலில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான வழக்குகளில் சாதகமான பலன்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. மொத்தத்தில் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட நவம்பர் 16 இருந்த ஒரு மனக்கவலை விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் சந்திரமங்கல யோகம். 3ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதாவது நீண்ட நாட்களாக உங்கள் பேரில் யாராவது ஒரு தப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பை திருத்தி கொள்வதற்கு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இத்தனை நேரம் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லைன்னா அபவாத சொல்லில் ஈடுபட்டு இருந்தீர்கள், அதாவது செய்யாத ஒரு தப்புக்கு உங்கள் பேரில் குற்றம் சாட்டியிருந்தால் அந்த குற்றச்சாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், மொத்தத்தில் சுபத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு வந்த சொத்து பங்குல செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பராமரிக்கிறதுக்கு உண்டான செலவு அல்லது அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான செலவு, மொத்தத்தில் கையிருப்பு கரையும் நாளாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிம்மதியை நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இடமாற்றம் ஒரு இன்றியமையாத செயலை ஏற்படுத்தி கொடுத்து நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு சொத்து பிரிக்கிறதுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சகோதர சகோதரிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம்னா எதனால அப்படின்னா, உங்க பேர்ல யாராவது ஒருத்தர் தப்பான அபிப்பிராயத்தை பரப்பி விட்டுருப்பாங்க. அந்த தப்பான அபிப்பிராயத்தை இல்லை அது தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வாக்குவாதத்தின் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளில் நெளிவு சுழிவு இருக்கும், நளினம் இருக்கும். அதன் மூலமாக எதிரிகளும் உங்கள் வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை கொண்டு வழக்குகளில் வெற்றியாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான வியாபாரம் மற்றும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். ஸ்திர சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஆனால் 2ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். என்ன பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தப்பான வார்த்தையை பிரயோகித்து
உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக குறிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் நிதானத்துடன் பேசுவது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு எமோஷனில் உணரப்போக அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் பேச வேண்டிய ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து பார்வையில் இருக்காங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்க, இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுற விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு பெருசாக பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன நல்ல விஷயம் பெருசாக பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதிகாரம், அன்பு, பாசம் எல்லாத்தையும் கலந்து கட்டி பேசுவீங்க. இதனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை மரியாதையாக செயல்படுத்துவாங்க, மரியாதையாக நடத்துவாங்க. உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் மற்றும் மரியாதை கிடைத்து மன நிறைவை தரக்கூடிய, கடனை அடைப்பதற்குண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். என்னடா அது சந்திராஷ்டமத்தன்னைக்கு இவ்வளவு நல்லது சொல்றாரே அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது அதுவும் வளர்பிறை சந்திரன் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு. அதனால விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், எடுக்கும் செயல்பாடுகளில் வெற்றி காண்பீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். குடும்பத்திலையும் மரியாதை கூடும், வெளியிலையும் மரியாதை கூடும். உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்தோ அல்லது ஒரு ஊர் மக்களோ உங்களை செல்வாக்கை உயர்த்தும் வகையில் உங்களை மரியாதைப்படுத்துவாங்க. அவர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள். அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பணபலம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்துவீர்கள். புதிய நுணுக்கங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடம் இருந்தாலும் அது பெருசாக உங்களை பாதிக்காது. இன்னைக்கு சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு. சந்திர மங்கள யோகம், அதுவும் உச்ச சந்திரன். அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆலோசனைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்ல நன்மையை ஏற்படுத்தும். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுடைய உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ சந்தித்து அகமகிழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் உறவுகளின் வருகையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு மன நிம்மதியோட சந்தோஷமா இருப்பீங்க. உடம்புல அசதி இருந்ததுன்னா அசதிக்கு உண்டான தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தேவைக்கேற்ற வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். எதிர்பாலின நண்பர்கள் அல்லது மாற்று மதத்தினரின் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். நண்பர்கள் மட்டுமல்லாமல் உறவினர்கள், உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவ்வளவு தயாராக இருக்காங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபரை சந்தித்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பாக்யாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. இன்னைக்கு தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனையும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திட்டங்களின் செயல்பாடுகள் மூலமாக வழக்குகளிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 9ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால சிலருக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது
தந்தை வழி உறவினர்களை மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷமா பேசுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபமற்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நிம்மதியான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தூங்குவீங்க, சந்தோஷமா இருங்க. தனுசு ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, கொடுத்த இடத்துல பணம் திரும்பி வராது. அதனால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது இன்னும் ஒரு நாளைக்கு தான், இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையை உதவியை கொண்டு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். நாள்பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணத்தை கொடுத்தும் நமக்கு கெட்ட பேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்துறவங்க, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களும் உங்ககிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்டால் நீ பணம் கொடுத்த அப்படின்ட்டு, நான் கேட்டேனா அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வாங்கின இடத்துலையும் உனக்கு தேடி உதவி பண்ண மாதிரி என்ன உதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம்னா உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதாந்திர பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் யார்கிட்டையாவது பேசி அடிதடி சண்டைக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக அந்த அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களின் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நன்மைகள் அதிகரிக்கும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சு, அனாவசிய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், பண தேவைகள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஈடுபடுத்த முடியாது. அதாவது உங்களுக்கு சரிகட்ட முடியாது. அதனால கொஞ்சம் பதட்டம் சூழ்நிலைக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டமான சூழ்நிலை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள், அவர்களின் செயல்பாடுகள், அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க நபர் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வியாபார வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு ஏதாவது நீங்கள் இன்ஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால் எதிர்பார்ப்புகள் வெற்றியை தரும், மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வேலை மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே நீங்கள் சொந்த ஊரில் வேலைக்கே சேரணும்னா அதை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கொடுத்து அந்த இடத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரித்தன்மையுடன் செயல்பட்ட நபர்கள் இப்பொழுது அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மருத்துவ உதவியின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட, உங்களுக்கு குதர்க்கமாக செயல்பட்ட இளைய சகோதர சகோதரிகள் இப்பொழுது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உதவிகள் கிடைத்து அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்துல, உங்களுடைய படிப்பு விஷயத்துல நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில இருந்த விஷயம்லாம் இப்ப சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும், லாபங்கள் பெருகக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசு நிறுவனத்திடமிருந்தோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால அவர்கள் துணை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் இது நாள் வரை இல்லாத, அதுவும் குறிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகள், நிலம் சார்ந்த வியாபாரம், பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படுகின்ற, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். கும்பராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பூமியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது சுகக்குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சுகக்குறைவுக்கு மருத்துவ உதவியை கொண்டு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ உதவியை கொண்டு சஞ்சலம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள், குறிப்பாக வழக்கு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னதான் மாற்றம் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். காரணம், ராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு. அந்த செவ்வாய் இன்னும் 4 நாளில் பயிற்சி ஆக போறாரு. அதாவது குரு பார்வையில் வரப்போறாரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு. அதுவரை பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்குள்ளார ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கௌரவம், உங்களுடைய செல்வாக்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100வது மாடியிலேருந்து விழுந்தால் எப்படி அடி விழுமோ அந்த அளவுக்கு அடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கோ அல்லது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக மாற்றம் நிகழறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களே இன்று உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார்கள். அபவாத பெயரிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரிய கடன் பிரச்சனை ஒன்று, அது இத்தனை நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்தது, இப்போ அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அந்த வழக்கே தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளின் கெடுபிடிக்கு, அதட்டலுக்கும் பதட்டலுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க கொஞ்சம் அதிகாரமா பேசுவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இடம், அந்த சீட்டை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பதற்குண்டான நேரம். பட் இருந்தாலும் எந்த ஒரு வார்த்தையிலையும் கவனமாக பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் ராகு இருக்கிறதுனால பதட்டத்தை தரக்கூடிய வகையில் வார்த்தைகள் வெளியிட்டு அதனால உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துல, அதுவும் செவ்வாயின் பார்வையில். அதனால மருத்துவ உதவியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுனால அவங்க புத்துணர்ச்சியோடு வருவாங்க.
உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி மன நிறைவை தரும். உங்கள் மனசில் இருந்த பயத்தை போக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகள் குறையும் நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமா இருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பீங்க. இன்னைக்கு சிரிப்புக்கு குறைவு இருக்காது. சிரிப்பொலி குடும்பம் முழுவதும் பிரதிபலிக்கிறதுனால குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தோஷம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா இன்னைக்கு நன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நாள்பட்ட செலவுகள் கூட இன்னைக்கு குறையறதுக்கு உண்டான நேரம். மொத்தத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, கடந்த கால சந்தோஷங்களை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. அவருடைய வளர்ச்சியை கண்டு, அதாவது உங்கள் தந்தையுடைய ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமோ, இல்லை அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு சார் அப்படின்னா கூட அதுக்கப்புறமும் அவருக்கு பதவி தேடி வரத்துக்கு, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. தந்தை மகள், தந்தை மகன், தாய் மகன் உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவந்து அது நீங்கள் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது தீருவதற்குண்டான நல்ல செய்தி வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இவர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் கூட அவங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வரவு ஏற்படும் நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.